சார் சார் நீங்க யார்? நீங்க ஒரு அழகான பிள்ளை மேடையில் ஆடிக்கொண்டு எங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நீங்க எங்க இருந்தோ இங்க வந்தீங்களே, யார் நீங்க? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கல கெடுக்கிறவன் தான் நான். நீங்க இப்படி சொல்லுங்க பொழுது நாங்க ஒரு 10 நிமிஷம் நாங்க உங்க இடத்துக்கு எனக்கு வரமாட்டோம். அதுதான் உண்மை. நாங்க எஸ்கேப். அப்ப போங்க, நீங்க ஒதுக்கி விட்டுட்டு உங்க வேலையை போய் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் பொழப்ப பாப்போம்னு வந்தேன். நாலன தாமரை உட்காருங்க மாமா, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நாலன தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, நாலன தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, காப்பி மிதிச்சு இதுவும் இல்ல, அந்த சொரணு ரொம்ப புரியவில்லை. ஏத்தாள் தாண்டா. ஏமா நீ ஆள் தெரியாம விளையாண்டுக்கிட்டு இருக்க, ஆள் தெரியாம நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க. யாரு நீயா? நீந்தாமா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரியே வர. கேரு நான் பாட்டுக்கு அந்த பக்கம் ஓரமா ஆடிக்கிட்டு இருந்தேன். சரி நீ பாட்டுக்கு வந்து இடிச்சதும் இல்லாம யாரு உரண்டை இழுத்துக்கிட்டு இருந்த மவனே. ஏமா ஏமா சரி உனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு விட்டு போயிருவேன், பாத்து இருந்துக்க. நீ எத்தனை பேரா பாத்துருக்கா? நீ பொட்டு வச்சு பூ தான் வைப்ப. நான் எத்தனை பேரா பொட்டு வச்சு பூ வச்சு உனக்கு கோலமே போட்டு விடுவேன். யார்? நீதானே. ஆமாமா. சட்ட மட்டம்லாம் பொம்பளை புள்ள, முதல்ல பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள அமட்டி பேசுற பேச்சத்தோட நிப்பாட்டிக்க. நான் சரியாச்சே நான் பேசுறேன். ஆம்பளை எப்படி பேசினா அட்டை தருத்திரியம்டா. யாரு சொன்னது? உனக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. எந்த நேரத்துல நாங்க தாலி கட்டி கூட்டிட்டு போறோமோ அதோட எங்களுக்கு பிடிக்கிற சனியன் தான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பேசு. சும்மா மொட்டை கட்டையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆம்பளைகளை எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நாங்க கல்யாணம் பண்ணி அகலி வெறும் பயிலா தெரியறனோ குடும்பஸ்னா ஆக்குறோம்டா. இத வேற என்ன? ஒரு பெண்ணுக்கு நாங்க தாலி கட்டினாத்தே உங்களுக்கு பெருமை இல்லனா? நாங்க தாலி கட்டலனா உங்களை என்ன பேசுவாங்க? செவ்வாய் வச்ச முட்டை முட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை நினைச்சாலும் வச்சுக்க, என்ன நினைச்சா? 5 ஒண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுவேன். நல்லா. ஆமாமா. அதாவது ஆமா நீங்க சொல்றீங்க 5 பொம்பளை பிள்ளைய கட்டி ஒரு குடும்பத்தை நடத்தி விடுவீங்க. அப்ப கூட எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளை இதை நீங்க வரணும். ஆம்பளைய தனியா இருந்து என்ன மைத்த புடுங்க போறியா? பெட்ரோல் பங்க்ல ஓசை புடிச்சிட்டு தெரியற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே அலைய வேண்டிய. இதெல்லாம் வேற யாராவது இழிச்சா வச்சிருக்கீங்க, பருப்பு மத்த வச்சு அங்க கடையின அக்கல ஏன் கட்ட வச்சுட்டு கடைஞ்ச மேல ஒரு கலை வச்சு கீழே ஒரு கலை வச்சு புருட்டு கிழிச்சு விடுவேன் பாத்துக்க. எப்படி முடியாடாவ? முதல்ல பொம்பளை பொம்பளை மாதிரி பேசுமா. வாயில வந்ததே பேச்சு டரட்னு கிழிச்சு புருட்டு கிழிச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து மரியாதை நீ பேசி பழகிக்க. நம்ம ஊர்ல யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ன்னு இருக்கியா? ஒண்ணு தமிழ்ல பேசுறா இல்லனா இங்கிலீஷ்ல பேசுறா, ஏதாவது ஒண்ணு பேசி சொல்றா. ஆளு மண்டை இங்க பத்தி உனக்கு தெரியாது. நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் நல்ல எல்லாம் பெண்கள்லாம், நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் புருஷன் பொண்டாட்டி தாய் தந்தை எல்லாரும் சந்தோஷமா இருந்து நல்ல நொங்கு வைக்கணும். நம்ம நாடகத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா போகணும். சரி, நம்ம பேசுறத பார்த்து அவங்க மனசு நொந்து போய் எந்திரிச்சு போயிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இவ்வளவு நேரம் பேசுனேன்னு பொம்பளை பிள்ளைகளை நீ தானே செவ்வாதாசம் முடிச்சவங்க அவங்கன்னு பேசுற. ஆம்பளை பிள்ளைங்க இல்ல, அதாவது பொம்பளை பிள்ளை இரிய ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் ஊருக்குள்ள நீங்க நெஞ்ச நிமித்தி ஆம்பளை பிள்ளைன்னு ஊருக்குள்ள தெரிய முடியும். இப்போ ஒரு ஊர் திருவிழா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க, அந்த திருவிழாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளை வச்சுதான் கம்பம் போடுவாங்க. அப்ப 5 பொம்பளை பிள்ளைய நாங்க வந்து நவதானிய கொட்டி கம்பத்தை தூக்கி நிப்பாட்டுறப்ப பொம்பளை பிள்ளைங்க நாங்க வேணாம். அக்கா நல்லதுக்கா இருந்தாலும் கெட்டதுக்கா இருந்தாலும் தியாக செம்மல்ரா பொம்பளை பிள்ளைங்க. எங்க இத தொட்டு கும்பிட்டு பாப்பதே உனக்கு எல்லாம் புண்ணியம் வரும். ஆமா, நீங்க வந்து தியாக செம்மல். பின்ன உங்களை எந்த நேரத்துல நான் தாலி கட்டி மாமியாட்டுக்கு போயிட மைச்சேட்டுக்காரர் பாட்டு போடுவார் பாரு. சரி, மணமகளே மணமகளே வா வா, நீ மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வாவா, நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. அதாவது எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிருது, இல்லைன்னா சுருக்க போட்டு நின்றுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு பொம்பளை பிள்ளைய நாங்க அடி எடுத்து வைக்கிறதுனாலதான் நீங்க ஆம்பளை பிள்ளைய குழந்தை பெத்து, அதாவது இருங்க உங்க வம்சத்தையே வளர வைக்க போறது யாரு? எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தான். அதாவது உங்க குடும்பம் மட்டும் ஆம்பளை பிள்ளைய இருந்துட்டா மட்டும் பத்தாதியா, மாமியார்கள் எல்லாமே வந்த மருமகளை மகளா நினைச்சு பாருங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த குருண மருந்து அப்புறமேல் பால் டயர் தேவைப்படுது? எந்த வேலை
செஞ்சாலும் அந்த இரியா, எந்த வேலை செஞ்சாலும் மருமகக்காரி செஞ்சிட்டாங்கறக்கா குறையே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப எப்படி குடும்பம் மைத்திலேடா வளங்க? ஆமா நீ நினைக்கிற அதே பொண்ணு கிடைக்காம 500 பொம்பளைகளை தேடுறாங்க ஒவ்வொரு ஊருக்கும். அந்த ஊர்ல பொண்ணு நல்லா இருக்கா, இந்த ஊர்ல பொண்ணு கிடைக்காம நாயா அலையறீங்க. பொம்பளை புள்ள கிடைச்சா உங்க சௌரியத்துக்கு பேசுறீங்க. பொண்ணு கிடைக்காம அலையல, வேற என்னன்னா வெண்ண நரசிங்கன்னு ஒண்ணு எவனோ கண்டுபிடிச்சாவல. எல்லா பொம்பளையும் 10வது வருஷம் நரசிங்க படிச்சுக்க மயிர புடிங்க வச்சிருக்கேன். சரி அப்படின்னு போல படிச்சு என்ன வேலை பாக்குற? படிச்சு வீட்டுல மீன் குழம்பு கருவாடு குழம்பு தான் வைக்கிறேன். ஒரு விஷயம் அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வைக்கணும்னா பக்கத்து வீட்டுல உள்ள அக்காவை கேட்பாங்க, அக்கா அம்மா இந்த கறி குழம்பு வைக்கணும் என்னடி சேர்க்கணும் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, அக்கா இஞ்சி வச்சு அரைக்கா, பூண்டு வச்சு அரைக்கா, மிளகா வச்சு அரைக்கா, அரைச்சு குழம்பு வச்சா அந்த குழம்பு கமாமனு ஊரே மணக்கும். சரி இன்னைக்கு நீ பொண்டாட்டி குழம்பு வச்சாங்கன்னா புருஷன் ஊருக்கு கிளம்பி திருப்பூர் போயிடுறேன். நீங்க குழம்பு வைக்கிறதுல நீங்க சொல்றியா நீங்க பெருசா, உங்களை வச்சுட்டா நாங்க பெருசு. ஏங்க நல்ல கவனமா எல்லா ஆம்பளைகளும் உட்கார்ந்துருக்கீங்க, பொம்பளைகளும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த உடம்ப பார்த்தா சத்தியமா அந்த வீட்டுக்கார பொம்பளை புள்ள நல்லா ஆக்கி போடவும் நல்ல சட்டி சோத்த தின்னு விட்டு துண்ட உதறி தோல்ல ஒட்டி எல்லாம் வேலை வெட்டிக்கு வர்றானே. உன்ன மாதிரி ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க நாங்க சம்பாரிச்சு போட்டு நீ சம்பாரிச்சு வேணா போடலாம், உட்கார்ந்து நல்லா வடிச்சு கொட்டுறதுனாலதான் நெஞ்சு நிமித்திட்டு நீ திரியிற. இந்த உடம்பெல்லாம் பார்த்தா நல்லா திங்காத உடம்பு மாதிரியா. நீங்க தான் சமைக்கிறியா? ஒரு குடும்பத்துல 2 பேருக்கு சமைக்கிறேன், கலப்பு மிளகாப்பொடி கடைப்பொடி மயில புடுங்கின புடிங்கிற. ஆம்பளை ஆளு 10,000 பேருக்கு சமைக்கிறேன், ஆம்பளை சமைக்கிறதே நல்லா இருக்கு சாப்பாடு. ஒரு விஷயம் குடும்பத்துல உள்ள ஆளு 2 பேருக்கு குழம்பு வைக்க சொன்னா பூண்டு இல்ல, ஒரு மிளகு இல்ல, இரியா தக்காளி இல்ல அப்படின்னு சொல்றேன். ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டா தான் அது இல்ல இது இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த திருவிழாக்கு குடியார நாய வாங்குற சம்பளமே 1000 ரூபாய். ஒரு நிமிஷம் இரு, பேச விட்டு பேசு. 1000 ரூபாய்க்கு நீ வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் உனக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோ. 900 ரூபாய்க்கு நீ தண்ணி அடிச்சு விட்டு வந்துடுற. அந்த 100 ஓவாயில 65 ரூபாய்க்கு அரிசியை வாங்கிவிட்டு மிச்சம் 40 ரூபாயை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழம்பு செலவு பண்ணா அப்ப பூண்டு இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லத்தாண்டா வேணும். குடிகார நாயின்னு சொல்லாம வேற என்னத்தர பேச சொல்ற? குடிச்சுட்டு மட்டமலாக பொழந்தரிச்சு கடந்துக்கிறது போதா குறைக்கு பெரிய இவங்க பெரிய இடுப்புல கட்டியிருக்க வேட்டி எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல வேற இவங்க நாயின்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் கோயி நட சொல்றது பேசுறீங்களா இருக்காமா? பேசி முடிச்சிங்களா இருக்கா? இவங்க வந்து நாங்க வந்து குடியார நாயா, ஆம்பளை நாங்கெல்லாம் குடிக்க கண்டியே உங்களுக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு ஏறுது. செய்து குடிகாரன் வார்த்தை வேண்டாம். நாங்க குடிக்கிறோம்ங்கறிய குடிக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு? நீங்க தான் காரணம். உங்களை எந்த நேரம் நாங்க தாலி கட்டினோமோ அதோட எங்களுக்கு பீட உடிச்சு என் பங்காளிய புள்ள இந்த ஊருக்கு ஊரு பாலை கட்ட கட்டியிருக்கேன். எதுக்கு? எல்லாம் பிராந்தி சாப்பிடத்தேன். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை இருந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. நீ இப்ப குழந்தை வந்து என்ன எத்தனை நாளைக்கு பால் கொடுக்குற? 3 நாளைக்கு பால் கொடுக்குற, 4 நாள் பால் கொடுக்குற, 5ஆம் நாள் வாயில எடுத்து வச்சிருக்க பாட்டுல இல்லையா? அப்ப வச்ச பாட்டு தான் என் பங்காளிய இப்ப பாட்டு வேலைக்கு போணும்ல உருக்கு. ஏயா ஒரு விஷயம், இப்பெல்லாம் சரிக்கு சரியா பொம்பளை பிள்ளைங்க நாங்களும் சம்பாதிக்கிறோமா இல்லையா? உங்களை காட்டில 2 டிகிரி நாங்க தானே அதிகமா போட்டிருக்கோம். அப்ப எம்பிட்டு சம்பளம் வாங்குறோம்? 1.5 லட்சம் குமிக்கிறோமா இல்லையா? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் பேரு சொல்ல மாட்டாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு கணவன் தூங்கிட்டு இருப்பாரு. காலைல தூங்கி வச்சு வாசல்ல சாணியை தொளிச்சு கோலத்தை போட்டு புருஷன் காலில் தொட்டு கும்பிடுவா, கணவனே கண்கண்ட தெய்வம்னு. இப்ப நீங்க அப்படியா இருக்கிய? புருஷன் தூங்கிட்டு இருக்கேன், எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்தே கிடக்கேன் அப்படின்னு. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் மங்களக்குடி பக்கம் ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். போய் அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார பேரே சொல்லல. ஏன் அப்படி? மேல இருந்து விழுகுமுலன்னு சொன்னுச்சு. என்னது விழுகுமுலன்னு சொல்லிட்டு கோயிலே காமிச்சிச்சு. அவங்க வீட்டுக்கார பேரு மலைச்சாமியா. மேல இருந்து விழுகுமுல அப்படின்னு கோயிலே காமிட்டு தெய்வமா நினைச்சு புருஷனை. நீங்க புருஷனை வந்து தெய்வமா நினைச்சிருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே போக விடாம ஒரு கடகண்ணி கூட போக விடாம பொம்பளை பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ஆம்பளைங்க. இந்த காலத்துல நீங்க எல்லாம் அப்படியா இருக்கிறீங்க? வீட்டை விட்டு காலையில 10 மணிக்கு வெளியில போனீங்கன்னா அக்காளி எங்க போற எங்க வர்றேன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இளவரத்த போன ஒரு பண்ணா அட்டன் பண்ணி தொலைறியாடா நீ எல்லாம்? அதையும் ஆஃப் பண்ணி
இல்ல சைலண்ட்ல போட்டு வச்சிடுறேன். நீ எங்க ஓரேன்னு எங்களுக்கு தெரியுதா ஒண்ணு? நீ போன் அடிச்சா எங்க நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குற பொம்பளை. 10 மணிக்கு போயிட்டு வந்தாலும் 10 மணிக்கு காலையில கிளம்பி போறேன். உன்னை என்னத்துக்கு போய் நல்லா இருக்கியான்னு கேக்குறேன். ஆமா 10 மணிக்கு கிளம்பி போறானா புருஷன் எது கிளம்பி போறேன்? எதுக்கு? குடும்பத்தை காப்பாத்தணுமே அப்படின்னு சம்பாரிச்சு உங்களுக்கு நல்ல கட்ட பார்க்கணும். இன்னைக்கு திருவிழாக்கு நீங்க எல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எங்க கடைக்கு போயிருப்பியா? பேன்சி ஸ்டோரு, ஆமா, நகை கடை, சவுளி கடை, சேலை, எல்லா கடைக்கும் போயிருப்பிய. ஆமா, என் பங்காளி போறது ஒரே கடை தான். ஒண்ணு பிராந்தி கடை இல்லன்னா சாக்கடை. எங்க வாழ்க்கையே அப்படிதான். நீங்க எங்களை குடிக்கிறோம் பிராந்தி கடைக்கு போயிட்டு வந்து திருவிழாவுல நிம்மதியா ஏதாவது ஒரு உருப்படியா ஏதாவது பார்க்க விடுறீங்களா? உங்க கிட்ட சண்டை கட்டுறதுக்கே சரியா போயிருடா. ஏமா அப்புறம் பிராந்தி சாப்பிட்டதுக்கு என்ன மரியாதை? அதே மரியாதை. இப்ப சொன்னால அதேதான் மரியாதை. மரியாதை பொம்பளை பிள்ளைய வேணும்னு நினைக்கிறேன். ஆண்களை மட்டும் நீ எப்போ நீ குறை சொல்லி வாழாத. பொம்பளை பிள்ளையில குறை சொல்லி வாழாத. உங்களுக்கு ஆத்தா, அப்பே, அண்ணன், தம்பி, சின்னத்தா, பெரியத்தா, மாமே, மச்சன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஊர் எங்க இருக்கு? கரூர்ல இருக்கு. ஆமா. ஏன் ஊர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எல்லாரையும் விட்டுட்டு எங்கனே ஒரே ஒருத்தனை மண்டு எப்பவும் தெரியாம 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தெரியாம ஒருத்தனை பாத்துக்கிறக்கா வர்றாயில அங்க இருந்து வந்து உன்னை வச்சு ஆயில் புழுக்க வாழ வைக்கிறான்ல, அவன் பெரியாளா நீங்க பெரியாளா? அத்தனை பேத்தையும் விட்டுட்டு வந்து உங்களை நம்பி நாங்க எங்க வாழ்க்கையை ஒப்படைக்கிறோமா இல்லையா? நாங்க பெரியாளா நீ பெரியாளா? அப்படி சொல்லாத. வேற என்ன? நீ வந்துட்டா ஒன்னே நாங்க நம்ம எங்க குழந்தை மாதிரி உங்களை நினைச்சு உங்களை ஆளாக்கி நாங்க வச்சிருக்கோம். நாங்க தான் பெரிய ஆளு. உங்கள மாதிரி ஆளுகளுக்கு குழந்தையே கொடுக்கற நாங்க தானே பெரிய ஆளு. என்னதான் இருந்தாலும் குழந்தை கொடுத்தாத்தே உங்களுக்கு பெருமை. அதான் உண்மை. குழந்தை இல்லைன்னு வச்சுங்க போடா எருமை போடி எருமைன்னு சொல்லுவாங்க உங்களை. அதனால பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வம்சத்தை விருத்தி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க. சொல்லு. பிரச்சனை பண்ணாத. பிரச்சனை நீ பண்ணாத. ஓ வேலையை நீ பாரு. என் வேலையை நான் பாக்குறேன். என் வேலையை நான் பாக்குறேன். பாரியா? ஏன்னா நம்ம ஊர் நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்க கூடிய பகுதி. ஆமா. எல்லாம் புராண கதைகள் நல்லா ரசிப்பாங்க. ஆமா தெரிஞ்சது. அதனால நம்ம வேலையை உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்க வேலையை பாக்க. என் வேலையை நான் பாக்குறேன். அந்த வேலையை பார்த்து நம்ம ஆட்ல நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். நான் 7 வயசுல எள்ளி வித்தவ. நீங்க எழுதி வைக்கிறீங்க. நானும் பல தொழில் பார்த்தேன், ஒரு தொழிலோட ஒத்து வரல. என்ன தொழில் பாத்தியா? நான் வந்து பூட்டுக்கு சாவி போடலாம்னு இருக்கேன். சாவி பூட்டுக்கு? சரி வச்சிருக்கீங்களா சாவி? நீங்க பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க, நம்மகிட்ட 5 சாவி செட் ஆ. யோ பூட்டுக்கு சாவி தொலைச்சா தானே கேட்க முடியும். அப்படி இல்லமா. வேற என்ன? நீங்க நினைக்கிறேன் தவறு. வேற என்ன? அப்பெல்லாம் பூட்டுக்கு சாவி இருந்துச்சு, அது வேற. இப்பெல்லாம் நம்ம கிட்ட சாவி அப்படி உங்க அட்ரஸ் கொடுத்தா வீடு வாசல்லே வந்து திறந்துட்டு வந்துகிட்டே இருப்போம். என்னத்தையா? நம்ம பூட்டு சாவி நம்ம சாவி கம்பெனி 5 பேர் செட்டா இருக்கு நம்ம கிட்ட. ஒரு விஷயம் தெரியுமா? ஓகே என்ன சொல்லுங்க, நாங்க ஓபன் பண்ணிட்டு எங்க வேலைய போய் பார்க்கணும். அர்த்தலக்கல நான் திண்டுக்கல்ல அட்வான்ஸ் வாங்கி இருக்கேன், மாயவரத்துல வாங்கி. ஏய் இது திண்டுக்கல் பூட்டு தாயா? அம்மா திண்டுக்கல் பூட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? அங்க இருக்கறதுல டிசைனா சாவி இருக்கும். அம்மா டிசைனா சாவி இருக்கட்டும். திண்டுக்கல் பூட்டுக்கு ஒரு சிறப்பே இருக்கு. சொல்லுங்க. இப்பெல்லாம் அந்த சிறப்பு இல்ல. இருக்கு. அந்த பூட்டை ஓபன் பண்ணிட்டா திறக்கும், லாக் பண்ணிட்டா யாராவது தவறான ஆள் லோக்கல் டப்புன்னு கையில அடிச்சு போடும். தெரியுதா அந்த பூட்டு? அப்படி திண்டு என்னவா கிளம்புறியா? அப்ப அப்படி மலையில விழுகுது. யாராவது தயவுசெய்து வீடு போறீங்களா? அதான் போங்கடா. ஆத்தா 10 பேரான போங்க. அவங்களுக்கு எல்லாம் வயித்தல போகும். அதான் ஏற்கனவே 10 பேரா தாயா போகுது. 2 ஆளா போகாதீங்க, சாமிக்கு 10 பேரா போங்கம்மா. ஏலே கூட்டத்தை கழிச்சிருவாங்க. ஐயா எப்பா அவங்க போனா இருந்தாண்ணா கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமாடி போட்ட புள்ள கட்ட வந்த புள்ள கண்ணமா நான் தாண்டி வா புள்ள கண்ணமா கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமாடி போட்ட புள்ள.
இன்னைக்கு தகுந்த ஊரை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுத்தணும். ஏரியூரில் எடைக்கு இடைச்ச மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொன்று ஆமாம் ஒன்று வெயிட்டாக போட்டு ஒன்று ஒத்தலை போட்டால் தாங்குமா? இன்னைக்கு தான் எடைக்கு இட வச்ச மாதிரி இருக்கு. இத்தனை கூட கூடாது குறையாது. ஆத்தி 100 கிராமோட ஏறாது. ஆனா 2 குண்டா சட்டி சரியான குண்டா சட்டி. ஒரு 2 இன்ச்சு நீ வளர்த்தி கூட அவ்வளோதான். பாட்டேன் பூட்டேன் செத்து வச்ச சொத்துகள் அந்தி மணி வந்த செத்து போவேண்டி. அம்மா கீழறங்கி விட்டு விட்டு நான் கீழறங்கி கீழறங்கி நான் கீழறங்கி பாகான அலமராம அலமரே பாகான அலமராம அலமரே விளக்கு பரிராயோ நாரே நாரே அவன் உருவத்துக்கு தந்தப்பல நீ உரணிக்கு தண்ணிக்கு வந்தா எல்லாம் உன்னை சுத்தி சுத்த கொடுத்தா மன்னாரு மைமையுள்ள மன்னாரு பச்சை என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு நகர 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 மன்னாரு மைமையுள்ள மன்னாரு பச்சை என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு நண்டு பிடிக்க சொன்னாரு.
பாக்கியம்தான் மாப்பிள்ளதான் யோக்கியதான் நீங்க செஞ்ச பாக்கியம்தான் யாரை கட்டவும் மாட்டேன் நானுக்கு புரியாம தாலியை கட்டவும் மாட்டேன் உன்னோட பார்க்கையே உன்னோட சேர மாமாவே சொன்ன கேளு சொல்லவே இல்லை எப்படி அடிக்கிறான் நான் அங்கிறமோ நான் ஒண்ணு நம்புவதெல்லாம் கால தூக்குறானே அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ 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 அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ அண்ணாத்த வெங்கடா காந்தோமே குருபாடு தாத்தா நமக்கு சாப்பாடு சீரனா சீரவே சீரனா சீரவே அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ அண்ணாத்த வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ கால் தூக்கி ஆட மாட்டான். அம்மா நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காதல்ல என்னங்க? This is love. லவ். லவ்னா வெள்ளையா இருக்கும். LOVE. கரெக்ட்டா சொல்லுதியா? உண்மைதானேயா? LOVEனா லவ்வா? இல்லையா? உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். என்னங்க காதல் ஊர் உலகத்துக்கே தெரியும், எனக்கு மட்டும் தெரியாதா? எனக்குலாம் அது தெரியாதுமா. சத்தியமாவா? ஆமாமா. அதான் உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காதல்னா என் காதல் எப்படி தெரியுமா? மனிதர் உணர்ந்து கொள்ள எதையாவது ஒண்ணு சொல்லியா? 5:30 இங்க இருங்க தம்பி, படிச்சிருக்கீங்களா? 5:30 கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்தை என்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்தை என்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மந்தார பூவிலும் தேனே தேனே அடியந்துகமே அடிரந்திரமே அடியந்துகமே அடிமந்திரமே. கண்ணுல பால ஊத்த வந்து கண்ணம்மா கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்தை என்று சொல்லம்மா. கூடி முத்தரு ஒருத்துவத்தை பல்வர் பார்த்தா அது சுதியேறுது, அடியாத்தா அது சுரம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து கண்ணத்தி ஆரே பதமுழு சாகத்தா பக்கவாரே அந்த பொழுதாகத்தா. உரும்பிகள் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது, உயிரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பட்டது பொதுவாகத்தா சுகையிலே பொதுவாகத்தா. கண்ணுல பால ஊத்த வந்து கண்ணம்மா, கண்ணம்மா,
சுரம் பாடுது அதை பார்த்து அது சுகம் தேடுது தாலியே கட்டணு கட்டணு தாலியே கட்டணு எனக்காகத்தோ இந்த ராஜாவு உனக்காகத்தான் கண்ணுல பால ஊத்தவங்க கண்ணுல பால ஊத்தவங்க கண்ணம்மா கண்ணம்மா இதுல பால வார்த்தை சொல்லம்மா மாறாட்டு போட்டு வந்து மாறே மாறி மந்தார பூவு வந்து தேரே தேரே அது அஞ்சுலமே 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 துமுக்கு கண்ணுல பால அம்மா அம்மா பால வார்த்தை சொல்லம்மா. என்னுடைய கதை சொல்லவா? அம்மாடா சொல்லுங்க. நீ பாதி நான் பாதி கண்ணே பாதி பாதிதான். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகினி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே கையில் விழுந்து பருவ பாடல் நம்ம காதல் காதல் பண்றோம் சொல்லிட்டு அந்த பிள்ளைய பாட்டுல காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிரு. ஏப்பா அம்மா பாவம், இந்த பிள்ளைங்கள்லாம் பாவம், ரொம்ப சிரமம் தெரியுமா? யாரு பாவம்? எல்லாமே பெண்கள் தான் பாவம் தானேயா, நீ ஒத்துக்க. பெண்களே பாவம் தானே. எப்படின்னு நான் கேட்குறேன். எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளை காதல் பண்ண சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிருங்க. எப்ப குடும்பத்தை இரியா, இது வந்து தொழில், குடும்பத்தை பார்க்க வேணாமா அவங்க?
நானும் குடும்பத்தை பாக்குறதுக்கு தானே காதல் பண்றான். நீ குடும்பத்தை பாக்குறேன் இதை பாக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு. இந்த புள்ள போனா போட்டுமியா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாயினுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுகின்றது? இந்த ஆத்தா உன் சேலை ஒரு 4.5 போய் தட்டல வைமா. போர் தட்டியா? ஹலோ வாலி மேலே சுருக்கு நோய் ராஜா வாங்க ஏத்துங்க சிங்கிள் ஏக்கா. ஹலோ ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்து வேணும் செத்தாலு உள்ள போத்த வேணும் செத்தாலு என்ன போத்த வேணும் ஆத்தா உன் சேலை இந்த ஆகாயத்தோ போல ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல துளி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க பார்த்தால சேத்தனைக்க போனோம் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் அப்பாவு சேலை இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினான் கொஞ்சேரதானே பல்ல பூஞ்சோரதானே பண்ண புஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினான் கொஞ்சேரதானே பண்ண புஞ்சோனதானே இரசல காயும் பாடவில்லா தெரியும் இது போல சேலையின் சோகக்கல புரியும் கண்டு கொண்டு போகும் சும்மாவா இருக்கும் சேலை கட்டி அரைத்தவன் சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைத்தவன் சக்கரையாயிருக்கும் அப்பாவு சேலை அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு பலவத்து அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சலும் ஒஞ்சேரதானே தன்ன பூஞ்சோரதானே அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சலும் ஒஞ்சேரதானே பண்ண புஞ்சோனதானே வெப்பையில சிறியாது வெயிலுக்குள்ளே குடையாது ஒஞ்சேரதானே பண்ண புஞ்சோனதானே வெட்டிக்குள்ள மனுச்சு வந்த அழகு முத்தி மாலை காயப்பட்ட விதைகளுக்கு கட்டு போடு சேர மயிலிறக உச்ச மனசுக்குள்ள விரியும் கொளுத்த
சொல்லி அத்தனை அன்பலங்களும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பக்காமலமாக விளங்கி இருக்கும் இசை சகோதரன் சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். அன்பு முத்தப்பா ரசிகர்கள் சார்பாக திறந்த ஒளியிலே என்ற பாடல் பாட சொல்லியிருக்காங்க. இதுவரையும் பாடினதில்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாரு. உங்களுடைய அன்பு ஆதரவு வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு தெரிவிச்சுக்கிறோம். கண்ண திறந்தா ஒளியில் காடை எடுத்தானவல்ல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில் காடை எடுத்தானவல்ல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி உண்மையெல்லாம் சொன்னதெல்லாம் என்னாத்தி. கண்ண திறந்தா ஒளியில் கடை எடுத்தா நடவல அவனை நினைச்சு வாழுகிற மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி அந்த சங்கதி உனக்கு மட்டும் ராசாத்தி. கண்ண திறந்தா ஒளியில காடை எடுத்தா நடவல உன்னை நடத்தி வாழ்ந்து வந்தே மனசில மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசை. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி இப்ப சங்கதி சொல்ல போற ராசாத்தி. என்ன திறந்தா ஒளியில் காலை எடுத்தா நடவல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்து மனசில் இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சி போச்சியே ஆசையே. அந்த பாட்டு நான் பாடு